Exercise 5.4ல 8th தான் பார்க்க போறோம். If the normal at the point T1 on parabola y square is equal to 4ax meets the parabola again at the point T2, then prove that T2 is equal to minus of T1 plus 2 by T1. x square is equal to 4ax என்ற பரவளையத்திற்கு T1 என்ற புள்ளியில் வரையப்படும் செங்கோடு பரவளையத்தை மீண்டும் T2 என்ற புள்ளியில் சந்திக்கும் எனில் T2 equal to minus of T1 plus T2 divided by T1 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதாவது ஒரு செங்கோடு பரவளையத்தோட ஒரு புள்ளியான T1ல தொடர்றதுக்கான நிபந்தனை என்ன, சமன்பாடு என்ன அப்படின்னா y plus xt1 is equal to 2at1 plus at1 cube. சரியா? அதே செங்கோடு T2 அப்படிங்கிற புள்ளியில மீண்டும் சந்திச்சுன்னா இந்த T2ஓட புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா at2 ஸ்கொயர் 2at2 இருக்கும். சரியா? ஸோ இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், at2 ஸ்கொயர் போடணும், ஒய்க்கு பதிலாக 2at2 போடணும். ஸோ ஒய் இங்க இருக்கா, இதுக்கு பதிலாக என்ன போடணும், 2at2 போடணும். பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், at2 ஸ்கொயர் போடணும். அப்புறம் இங்க என்ன இருக்கு, t1 இருக்கா, ஈக்குவல் டு 2at1 பிளஸ் at1 கியூப். இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எக்ஸ்க்கு பதிலாக இதையும் ஒய்க்கு பதிலாக இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இந்த ஈக்குவேஷன் கிடைக்குதா? இப்போ என்ன பண்ணணும்னா t1 ஸ்கொயர் t2 ஸ்கொயர், இங்க பாருங்க ஏவெல்லாம் காமனாக வெளியே எடுத்துடலாமா? முத எடுத்துட்டா என்ன வரும், ஏ எடுத்துட்டோம்னா 2t2 பிளஸ் t2 ஸ்கொயர் t1 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே ஏ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன வரும், 2t1 பிளஸ் t1 கியூப் இப்படி வரும். இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் இங்க என்ன இருக்கு, t2 ஸ்கொயர் t1 இருக்கா, இங்க பிளஸ் t1 கியூப் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும், மைனஸ் t1 கியூபா மாறிடுமா? இந்த இருக்குல்ல பிளஸ் இருக்குல்லப்பா, இது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா மைனஸா மாறிடும். அதே மாதிரி இந்த 2t2 இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போனா என்ன ஆயிடும், மைனஸா மாறிடும். ஸோ இங்க ஆல்ரெடி இருக்க t2 ஸ்கொயர் t1 அப்படியே இருக்குது, மைனஸ் இங்க t1 கியூப் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தது, ஈக்குவல் டு 2t1, இந்த பிளஸ் 2t இந்த பக்கம் வந்தா மைனஸ் 2t2. சரியா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா t1 காமனா இருக்கு, உள்ள மிச்சம் என்ன இருக்கும், t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டீங்கன்னா t1 மைனஸ் t2 இருக்கும். இப்போ இது பாருங்களேன், t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் இருக்காது, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இது எப்படி எழுதலாம், a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b இப்படி மாத்தி எழுதலாம். ஸோ t2 பிளஸ் t1 t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுல இருந்து மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா t2 மைனஸ் t1 இருக்கு. சரியா? ஸோ இந்த t2 மைனஸ் t1க்கு இந்த t2 மைனஸ் t1 கேன்சல் பண்றோம், மிச்சம் என்ன இருக்கு, t1 இன்டூ t2 பிளஸ் t1 ஈக்குவல் டு மைனஸ் 2 இருக்கு. சரியா? இப்போ t2 பிளஸ் t1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த t1 இருக்குல்ல, இந்த பக்கம் என்ன இருக்கு, மல்டிபிளா இருக்கா, ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது டிவைடா மாறிடும். ஸோ t2 பிளஸ் t1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைட் பை t1. t2 மட்டும் வேணும் அப்படின்னா இந்த t1 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸா மாறிடும். ஸோ t2 இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் t1 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், மைனஸ் t1 மாறிடும். ஸோ மைனஸ் t1 மைனஸ் 2 டிவைட் பை t1. ரெண்டுல இருந்து என்ன காமனா வெளியே எடுக்கலாம், மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா t1 பிளஸ் 2 பை t1 மாறிடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது.